ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் இப்போ ஒரு பொண்ணு வந்து அந்த கோல்டு மெடல் வாங்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அது வெளியில் வந்து பிரபலமாக பேசப்படலை, அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இதை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க, அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு இருந்ததுக்கும் ஒரு பெரிய வளர்ச்சி உண்டு. இதை பற்றி என்னைக்காவது யோசிச்சது உண்டா? உண்மையில நான் யோசிச்சுட்டு தான் இருப்பேன். அதான் நான் எங்கள் காலத்தில் மீடியா கிடையாது, எங்களை வந்து யாருனே தெரியாது. நாங்கள் ஏசியன் நியூஸ் போயிட்டு வந்தோம். எங்களுக்கு இப்போ எங்கள் கிராமப்புறத்தில் வந்து அவ்வளவு ஒரு 100-200 காருக்கு மேலே வச்சு என்னை வந்து ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. அதாவது திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்கள் ஊர் வரைக்கும் கூப்பிட்டு போனாங்க. அந்தளவு பெரிய கூட்டமாகி அந்த சரௌண்டிங்கில் அவ்வளோ பேருமே அந்த இதில் டேரக்டர் மாரி செல்வராஜ் கூட அதில் ஒரு ஆளாக இருந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருந்துச்சு. எதுக்குன்னா அவங்க உள் மனசுக்குள்ள வந்து நான் வாங்க போய் தான் இன்றைக்கி வந்து என்னை வந்து அவர் எடுக்கணும், என்னோடய உழைப்பையும் இதையும் அவருக்கு வெளிக்கட்டணும்னு சொல்லி அவர் வந்து இன்றைக்கி இது பண்ணாங்க. அது வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எதுக்காக நான் இது சொல்லணும்னா, இப்படி ஒவ்வொரு கேமுக்கும் அங்கே எங்கள் ஏரியாவில் உள்ள எல்லா கேமுக்குமே இருந்து இப்போ இன்னைக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு. கணையாளர் கார்த்தியாளுக்கு வந்து கவர்மெண்ட்டும் நல்ல ஒரு, ஏன்னா இது வந்து யூத்து